ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டுமென்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை கொண்ட ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 448வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்ல ஒரு குரலாகவும் நல்ல உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், இடிப்பாறை இல்லாத எமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் என்பதாக அமைந்திருக்கிறது. இடிப்பாறை இல்லாத எமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான 3 உரைகளில் நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், கடிந்து அறுவுரை கூறும் பெரியாரின் துணையில்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் எவர் இல்லாவிட்டாலும் கெடுவான் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது எங்களுக்கு உரிமையோடு, அதாவது கடுஞ்சொற்களை பாவித்து எங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய பெரியவர்கள் துணையில்லாத ஒரு அரசன், அதாவது அரசனாக இருக்கலாம், ஒரு குடும்பத் தலைவனாக இருக்கலாம், நாங்களாக கூட இருக்கலாம். அப்படி சரியான வழிநடத்தல் இல்லாத பெரியவரின் துணையில்லாத அறிவுரை கூறக்கூடிய துணையில்லாதவர்களாக இருப்போமாக இருந்தால் பகைவர் தீமை செய்யக்கூடிய இல்லாவிட்டாலும் நாங்கள் கெடுவோம் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞரவர்களும் இடிப்பாறை இல்லாத எமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் என்ற குரலுக்காக சுருக்கமான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், குறையை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும். எங்களுடைய குறைகளை கண்டறிந்து சரியான வழிநடத்தலுக்கான பெரியவர்கள், அறிஞர்கள், அதாவது அனுபவசாலிகள் இல்லாத, துணையில்லாத நாங்கள் கெடுப்பார், அதாவது எங்களை கெடுக்க ஆளில்லாட்டியும் நாங்கள் கெட்டு போய்விடுவோம். அதாவது ஒரு நாட்டு அரசனும் கூட அவருக்கு சரியான ஒரு வழிகாட்டல் இல்லை என்று சொன்னால் அவருக்கு கெடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லாட்டியும் தானாகவே கெட்டுவிடும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. குறையை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் இடிப்பாறை இல்லாத எமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் என்ற குரலுக்காக ஒரு வித்தியாசமான உரைநடையில் ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், தீயென கண்டபோது கடிந்து சொல்லும் துறைப்பெரியோரை துணையாக கொள்ளாத பாதுகாப்பு அற்ற அரசு அதை கெடுப்பார் இல்லையானாலும் தானாகவே கெடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களாக இருக்கட்டும், ஏற்கனவே முதலாவது சொல்வது போனால் ஒரு மனிதனாக இருக்கட்டும், அல்லது ஒரு பெரியவராக, ஒரு குடும்பத் தலைவனாக, ஒரு அரசாக இருக்கட்டும், ஒரு துறை பெரியவராக இருக்கட்டும், எங்களை சரியான தீய வழியிலே செல்லாமல் வழிநடத்தக்கூடிய, எங்களை உரிமையோடு நல்ல வழியிலே வழிநடத்தக்கூடிய ஒரு பெரியவர்கள், ஒரு வழிகாட்டக்கூடியவர்கள், ஒரு அறிஞர்கள் இல்லாமல் விட்டால் எங்களுடைய துறையோ அல்லது எங்களுடைய வாழ்க்கையோ எங்களுடைய அரசோ தானாக கெட்டு போய்விடும். அது கெடுப்பதற்கு ஆட்கள் இல்லாட்டியும் தானாகவே கெடும் என்பதாகத்தான் சாலமன் பாருடைய உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய குரலுக்கான, அதாவது இடிப்பாறை இல்லாத எமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் என்ற குரலுக்கான 3 உரைகளையும் ஒன்றைத்தான் சொல்லுகின்றது. நாங்கள் தீய வழியிலே சென்றால் எங்களை திருத்தக்கூடிய ஒரு பெரியவர், எங்களுக்கு நல்ல அறிவுரை கூடக்கூடிய ஒரு அறிஞர், ஒரு அனுபவசாலி, எங்களை உரிமையோடு, அதாவது கடிந்து, அதாவது அந்த அதிகாரத்தோடு எங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒருவர் இல்லை என்று சொன்னால் எங்களை கெடுப்பதற்கோ அல்லது எங்களை தீய வழியில் இட்டுச் செல்வதற்கோ, அதாவது கெடுப்பதற்கு ஆள் இல்லாட்டியும் நாங்கள் தானாக கெட்டுவிடுவோம் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல பெரியோரை, நல்ல அறிஞர்களை, நல்ல வழிகாட்டிகளை தேர்ந்தெடுத்து நல்ல வழியிலே நாங்கள் செல்ல வேண்டும். நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. இடிப்பாறை இல்லாத எமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.